பான் கார்டு விதிகளில் சில மாற்றங்களை மத்திய அரசு செய்துள்ள நிலையில் அவை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றன. அந்த மாற்றங்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மாதந்தோறும் பான் கார்டு, கேஸ் சிலிண்டர் விலை, கிரெடிட் கார்டு, சுங்கக் கட்டணம் உள்ளிட்டவைகளில் விதிகள் விலையில் மாற்றங்கள் நிகழும். அந்த வகையில் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி பான் கார்டு விவகாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் என சொல்லப்படுகிறது. இதுவரை ஒரு நாளைக்கு ரூபாய் 50,000 பணத்தை டெபாசிட் செய்தாலோ அல்லது பணத்தை எடுத்தாலோ மட்டுமே பான் கார்டு தேவைப்பட்டது. ஆனால் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஒரு ஆண்டுக்கு பணத்தை வரவு வைப்பதோ அல்லது எடுப்பதோ ரூபாய் 10 லட்சத்தை தாண்டினால் மட்டுமே பான் கார்டு தேவை. இதுவரை எந்த ஒரு 2 சக்கரம், 3 சக்கரம், கார், பஸ், லாரி உள்ளிட்ட வாகனங்களை வாங்கினாலே பான் கார்டு கட்டாயமாக சமர்ப்பித்தல் வேண்டும். ஆனால் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வாகனத்தின் மதிப்பு ரூபாய் 5 லட்சத்திற்கு மேல் சென்றால் மட்டுமே பான் கார்டு தேவை. மார்ச் 31ஆம் தேதி வரை காப்பீடு பிரீமியத் தொகை ஆண்டுக்கு ரூபாய் 50,000ஐ தாண்டினால் மட்டுமே பான் கார்டு தேவைப்படுகிறது. ஆனால் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பிரீமியத் தொகை எவ்வளவு இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸ் போட பான் நம்பர் கட்டாயம் தேவைப்படுகிறது. இதுவரை சொத்துக்களை வாங்கும்போதும் விற்கும்போதும் அதன் மதிப்பு ரூபாய் 10 லட்சத்தை தாண்டினால் மட்டுமே பான் கட்டாயம் என்றிருக்கிறது. ஆனால் வரும் 1ஆம் தேதி முதல் சொத்து மதிப்பு 20 லட்சத்தை தாண்டினால் மட்டுமே பான் கார்டு தேவைப்படும். புதிய பான் கார்டு பெறுவது எப்படி? புதிய பான் கார்டுக்கு விண்ணப்பிப்பது இப்போது மிகவும் எளிமையாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே 2 வழிகளில் விண்ணப்பிக்கலாம். உடனடி இ-பான், இலவசம். உங்களிடம் ஆதார் கார்டு மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் இருந்தால் 10 நிமிடங்களில் டிஜிட்டல் பான் கார்டை பெறலாம். இணையதளம் இன்கம் டாக்ஸ் இ-ஃபைலிங் போர்ட்டல். நடைமுறை: இன்ஸ்டன்ட் இ-பான் என்பதை தேர்ந்தெடுத்து உங்கள் ஆதார் எண்ணை உள்ளிடவும். மொபைலுக்கு வரும் ஓடிபியை உள்ளிட்டால் உடனடியாக இ-பான் தயாராகிவிடும். கட்டணம்: இதற்கு கட்டணம் கிடையாது. இது டிஜிட்டல் நகலாக மட்டுமே கிடைக்கும். பிளாஸ்டிக் கார்டு தேவைப்பட்டால் தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். பிளாஸ்டிக் பான் கார்டு கட்டணத்துடன். உங்களுக்கு தபால் மூலம் பிளாஸ்டிக் கார்டு வர வேண்டுமென்றால் NSDL அல்லது UTI ITSL தளம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். தேவையான ஆவணங்கள்: அடையாளச் சான்று, ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஓட்டுநர் உரிமம், முகவரிச் சான்று, ஆதார் கார்டு, மின்சாரப் பட்டியல் அல்லது வங்கிக் கணக்கு புத்தகம், பிறப்புச் சான்றிதழ் அல்லது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல், புகைப்படம், 2 பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள். ஆன்லைனில் ஆதார் மூலம் செய்தால் இது தேவையில்லை. விண்ணப்பிக்கும் முறை: NSDL இணையதளத்திற்கு செல்லவும். அப்ளை ஆன்லைன் என்பதில் நியூ பான் இந்தியன் சிட்டிசன் ஃபார்ம் 49A என்பதை தேர்ந்தெடுக்கவும். உங்கள் தனிப்பட்ட விவரங்களை பூர்த்தி செய்யவும். கட்டணம்: இந்திய முகவரிக்கு சுமார் ரூபாய் 107 செலுத்த வேண்டும். விண்ணப்பித்தவுடன் ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கிடைக்கும். இதை வைத்து உங்கள் கார்டு எந்த நிலையில் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் கவனிக்க வேண்டியவை: உங்கள் ஆதார் கார்டில் உள்ள விவரங்களும் உங்கள் பெயர் மற்றும் பிறந்த தேதியும் நீங்கள் விண்ணப்பத்தில் கொடுக்கும் விவரங்களும் சரியாக ஒன்றாக இருக்க வேண்டும். ஏற்கனவே உங்களிடம் பான் கார்டு இருந்தால் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டாம். அது சட்டப்படி தவறு.